அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தைத்திரிய உபனிஷதம். இப்போ இந்த தைத்திரிய உபனிஷத்துல நம்ம கடந்த வகுப்புகள்ல இந்த மனதை கையாளக்கூடிய கலை காற்றின் அடிப்படையில் இருக்கு, மூச்சுக்காற்றின் அடிப்படையில் இருக்கு என்று பார்த்தோம். அப்போ இங்க மூச்சும் மனசும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கடந்த பாடங்கள்லையும் ஆழமாக பார்த்தோம். அப்போ இங்க மனசு ஒடுங்கணும், அடங்கணும் அப்படின்னா அது மூச்சை நாம் கையாளுவதிலையும் இருக்குது. ஆனா அதை நம்ம வலுக்கட்டாயமா கையாளாம நம்ம செய்கின்ற செயல் விளைவுகள் ஆசைகள் அடிப்படையில் இல்லாம பரோபகாரத்தின் அடிப்படையில் இருந்தால் நம்முடைய மனசு அமைதியாக ஆனந்தமாக அந்த செயலை செய்யும். அப்போ அந்த மூச்சு தானாகவே அடங்கும், ஒடுங்கும் என்று நம்ம பார்த்தோம். இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை கூட இருக்கு. அந்த கதையை பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்தை தொடரலாம். அந்த கதை சொல்றேன். முன்னொரு காலத்துல ஒரு மன்னருக்கு இந்த சித்தர்கள் மனதை அடக்குகின்ற ரகசியத்தை எப்படி செயல்படுத்துகின்றார்கள் அதை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டது. உடனே அந்த அரசன் என்ன பண்ணனா, தனது படை பரிவாரங்களோட காட்டிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தான். அந்த முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்து அவருக்கு நிறைய பொன்னும் நவரத்தினங்களும் அவருடைய பாதத்துல காணிக்கையாக வைத்துட்டு, ஐயனே, தாங்கள் எனக்கு மனதை அடக்கக்கூடிய மகத்தான வித்தையை கற்றுத்தர வேண்டும் என்று வேண்டினான். முனிவரும் அதை கற்றுத்தருவதாக அவனுக்கு வாக்களித்தார். அதற்கு அவர் என்ன செய்ய சொன்னார் அந்த மன்னனிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னா, முதலில் பாருங்க, அங்க வைத்திருக்கிற ஒரு மண் சட்டியை எடுத்துக்கிட்டு அதுல போய் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சட்டியை காட்டினார், ஒரு மண் சட்டி. அப்போ மன்னனும் எதுக்கு இந்த சட்டியை எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்து வர சொல்றாரு தெரியல. சரி, நாம் எதுக்கும் போய் அவர் சொன்ன மாதிரி செஞ்சுடுவோம் அப்படின்ட்டு ஒரு மண் சட்டியை எடுத்துட்டு போய் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்தான். அப்போ அவன் தண்ணீர் எடுத்துட்டு கொண்டு அந்த முனிவர் முன்னாடி வச்ச உடனே அந்த முனிவர் என்ன சொன்னார்னா, பாருங்க, அங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு இல்லையா, ஒரு தடாகத்துல பாருங்க தாமரை பூ பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அந்த தாமரை பூவுல ஒன்ன பறிச்சுக்கிட்டு வாங்களேன் அப்படின்னாரு. அப்ப மன்னனுக்கு அதுவும் புரியல, எதுக்கு இந்த தாமரை பூ கேட்கிறாரு தெரியல. சரி, அதையும் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஒரு தாமரை பூவை பறித்து கொண்டு வந்தான். இப்போ அந்த முனிவர் என்ன சொன்னாரு, அந்த சட்டியை கீழே வச்சிருக்கு இல்லையா, இந்த தாமரை பூவை அந்த சட்டியில் இருக்கிற தண்ணிக்குள்ள போடு அப்படின்னாரு. அவனும் தண்ணிக்குள்ள அந்த தாமரை பூவை போட்டான். இப்ப அந்த தாமரை பூ அந்த தண்ணீர் சட்டியில மிதக்கிட்டு இருக்கு. இதை மன்னனும் பார்த்தார், முனிவனும் பார்த்தார், 2 பேரும் பார்த்தாங்க. இப்போ உடனே அந்த முனிவர் என்ன சொன்னாரு, சரி மன்னா, இப்ப இந்த தாமரை பூவை தொடாம உன்னால் அந்த பூவை அசைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். உடனே மன்னனுக்கு இப்படி என்ன ஒரு கேள்வி கேட்கிறாருன்ட்டு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, சரி முயற்சி பண்ணுவோன்ட்டு வாயினால காற்ற ஊதி பூன்னு சொல்லி நல்லா ஊதி பார்க்கறான். அப்படியே மொல்லமா அந்த தாமரை பூ அசையுது. இப்ப சொல்றான், பாருங்க, நான் தொடாம அந்த தாமரை பூவை அசைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட சொல்றான். அப்ப முனிவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த காற்றை ஊதினாலும் உன்னுடைய உடல் மூலமாக நீ அதை தொட்டுட்டு இல்ல. நான் தொடாம தானே அதை அசைக்க சொன்னேன். நான் என்ன சொன்னேன், அந்த தாமரை பூவை தொடாமல் அசைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். நீ என்ன பண்ண, அந்த தாமரை பூவை அசைக்கிறேன்னு சொல்லிட்டு வாயில ஊன்னு ஊதுன. அப்ப அந்த காற்று உன்னிடத்துல இருந்து தானே வெளிப்பட்டது. அப்ப நீ அந்த உடலால் தொடவில்லை என்றாலும் அந்த காற்றால் நீ அந்த தாமரை பூவை தொட்டுட்டு இல்லையா, உன்னுடைய உடல்ல இருந்து வந்த காற்றினாலே நீ அந்த தாமரை பூவை தொட்டு விட்டாய். ஆகவே அது அந்த தாமரை பூவை நேராக தொடுவதற்கு சமம். ஆகவே வேறு வழியை யோசித்து பாரேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்லிட்டார். அப்ப அந்த மன்னனுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. எப்படிதான் இந்த தாமரை பூவை ஆட்டுறது
தொடாம எப்படி அசைக்கிறது அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இந்த முனிவர் ஏதோ வித்தை காண்பிக்க போறார். அதனால அவரிடமே நம்மளை ஒப்படைத்து விடுவோம். அவரிடமே நாம் சரணடைந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி, குருவே, தாங்களே தாமரையை அசைக்கும் அந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த முனிவரும் அப்படியே லேசா சிரிச்சுக்கிட்டு அந்த தாமரை பூவை தொடாம அந்த மண் சட்டியை பிடித்து ஆட்டுன்னு ஆட்டினார். இப்ப அந்த மண் சட்டியை பிடித்து அந்த முனிவர் ஆட்டின உடனே தாமரை பூ ஆட ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இந்த முனிவர் ஏதோ வித்தையை கற்பித்துக் கொடுப்பார்னு பார்த்தா இவரு என்ன இப்படி ஒரு ஏமாற்றத்தை எனக்கு உண்டு பண்றாருன்னு கொஞ்சம் கோபமா அந்த முனிவர்கிட்ட, குருவே, நீங்கள் என்ன என்னை கொஞ்சம் ஏளனம் செய்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். ஏன்னா நீங்க மலரை தொடாமல் அந்த மலரை ஆட்ட வேண்டும் என்று சொன்னீர்கள், சரி. நான் இப்படி ஒரு முயற்சி செய்தேன், நீங்கள் அப்படி ஒரு முயற்சி செய்தீர்கள், இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அவன் கேட்டான். இப்போ அதுக்கு இந்த முனிவர் என்ன விளக்கம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முனிவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சட்டி தான் இந்த உடல், நம்முடைய உடல் தான் அந்த சட்டியை போன்றது. அதிலே இருக்கின்ற தாமரை பூ தான் நம்முடைய மனசு. அப்ப இந்த இரண்டையும் இணைக்கின்ற நீர் தான் நமது உடலிலே சதா ஓடிக்கொண்டிருக்கின்ற மூச்சு காற்று. ஒரு ஓமானம் கொடுக்கிறார், அருமையான ஓமானம். அதாவது எப்படின்னா, அந்த சட்டியை போன்றது நம்முடைய உடல், அந்த சட்டியில் உள்ள நீரில் மிதக்கிக் கொண்டிருக்கின்ற தாமரை பூ நம்முடைய மனம். ஆனால் அந்த உடலில் இருக்கின்ற அந்த மனதை, அந்த தாமரை பூவை அசைக்கின்ற ஒரு விஷயம் நீரில இருக்கு. அந்த நீர் அசைந்தா தாமரை அசையும். ஆனா அந்த நீரை அசைக்க வைப்பதற்கு அந்த தாமரையை நேரடியாக தொட வேண்டியது இல்லை. ஆனா அந்த சட்டியை அசைக்கும் போது எவ்வாறு அந்த தாமரை அசைந்ததோ அது போல நமது மூச்சின் அசைவை கொண்டு நாம் மனதை கையாள முடியும் என்ற ஒரு ஆழமான உண்மையை மன்னனுக்கு அந்த முனிவர் உணர்த்தினார் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப மன்னனும் தனது அறியாமையை ஒப்புக்கொண்டு அன்று முதல் தன்னிடம் இருக்கின்ற ரஜோகுண ஆர்ப்பாட்டங்களை எல்லாம், செயல்களை எல்லாம் குறைத்து கொண்டு மனதை அமைதிப்படுத்த ஆரம்பித்தான் என்று நாம் இந்த கதையில பார்க்கிறோம். ஏன்னா இந்த கதையினுடைய ஆழமான உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மனம் அசைந்தா நமக்கு எல்லாமே அசையும். ஏன்னா இங்க மனசு தான் நம்ம இடத்துல எல்லா விஷயத்துக்கும் காரணமா இருக்கு. அந்த எண்ணங்களுடைய எழுச்சி தான் நமக்கு இந்த உலகமாக விரியுது. அது நம்மால் ஏற்றி வைத்துக் கொண்ட நாம ரூபங்களுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமும் இருக்கு என்று நம்ம பல விஷயங்களை ஆழமாக பல்வேறு பாடங்களின் வாயிலாக உணர்ந்து கொண்டோம். அப்ப இங்க இந்த அத்தியாத்ம யோகம் நமக்கு அறிவுறுத்துகின்ற ஆழமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மிடத்தில் இருக்கின்ற ஆர்ப்பாட்டமான செயல் விளைவுகள் தான் நம்முடைய மனதை அசைக்குது. அந்த ஆர்ப்பாட்டமான செயல் விளைவுகள் எல்லாம் கொஞ்சம் அடங்கிட்டு நம்ம சும்மா இருந்தாலே, தேவையற்ற விவகாரத்துக்குள்ள ஈடுபடாம நம்ம சும்மா இருந்தாலே நம்முடைய மனதை அசைவது நிற்கும். ஏன்னா நம்ம மனசு இந்த செயல் விளைவுகள்னால தான் அசையுது. அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று இழுத்து போட்டுக்கிறோம். இழுத்து போட்டு அந்த மனசை அலைக்கழிக்க வைக்கிறோம். பல காரியங்கள்ல நம்ம ஈடுபடுறோம். அப்ப அந்த ஈடுபாட்டின் காரணமா என்ன ஆகுதுன்னா, நம்முடைய உடல் அதீத உழைப்புக்கு உட்படுத்தப்படுறதுனால அந்த உழைப்பின் காரணமா நம்முடைய சுவாசமும் மாறுது. அப்ப இந்த சுவாசம் என்ன ஆகுது, தாறுமாறா ஓடுது, தசு புசுங்குது. அப்ப இந்த மூச்சு அதிகமா போக்குவரத்து நடக்கிறதுனால உடல் சீக்கிரம் சோர்வை அடையுது. அதனால நம்முடைய ஆயுட்காலம் குறைகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடைமுறையில நம்ம பார்க்கிறோம். அப்ப மகான்கள் இதையெல்லாம் நமக்கு உணர்த்தி, இங்க மனமும் மூச்சும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் அதை கையாளும் திறமை நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவின் அம்சத்திலே நாம் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் இங்க நமக்கு உணர்த்துகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த பாடங்களை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் இதுவரைக்கும் இந்த பாடங்கள்ல பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வியாக்கிருதிகள் பார்த்தோம் இல்லையா? வியாக்கிருதிகள் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பூ, புவ, சுவ, மக அப்படிங்கிற 4 சேர்க்கைகள் தான் 4 விதமான வியாக்கிருதிகள் அப்படின்னு பார்த்தோம். அந்த 4 வகைகளிலே அதை சிந்திக்கப்படும் போது அது 16 வகையான ஆழ்நிலை சிந்தனைகளாக மாறுகின்றன என்றதும் பார்த்தோம். அப்ப இந்த 16 வகை சிந்தனைகளை அறிந்தவன் இறைவனை அறிய வல்லவன் ஆகின்றான். அவனுக்கு எல்லா தேவர்களும் பரிசுகளை கொண்டு செல்கிறார்கள் என்று இந்த உபனிஷத் ரிஷி சொல்கிறார். அப்ப அந்த பரிசு என்ன, எல்லா தேவர்களும் என்ன பரிசு நமக்கு கொடுக்க போகின்றார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது, இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு இப்போ இந்த பிறவி கிடைச்சிருக்கு.
இந்த உடல்ங்கிற ஒரு விஷயத்துல நம்ம பிறந்திருக்கிறோம். நம்மை மறுபிறப்பாளனாக மாற சொல்லுது. அதாவது இருபிறப்பாளன் அப்படின்னு சொல்லுவோம். சாஸ்திரத்துல இருபிறப்பாளன் என்று அதற்கு பெயர். அதுக்கு திவிஜன்னு பேரு. திவிஜன் அப்படின்னா மறுபிறப்பாளன், இரண்டாவது பிறப்பாளன் அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சாஸ்திரங்கள் சொல்லும்போது ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா கர்மனா ஜாயத்தே திஜஹா அப்படிங்கிற ஒரு ஆழமான சாஸ்திர விஷயத்தை நமக்கு இங்கு அறிவுறுத்துது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா அப்படின்னா பிறப்பினாலே, ஜன்மத்தினாலே ஒருவன் பிறக்கும் போதே அவன் சூத்திரன் தான். அவன் பிராமணனும் கிடையாது, சத்திரனும் கிடையாது, வைசியனும் கிடையாது. பிறக்கின்ற எல்லோருமே பிறப்பால் சூத்திரன். ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா கர்மனா ஜாயத்தே திஜகா. அப்போ கர்மத்தினாலே, செய்கின்ற செயலினால் தான் அவன் இரண்டாம் பிறப்பாளன் என்ற நிலையிலே அவன் பிராமணனாக மாறுகின்றான், பிரம்மத்துவம் அடைகின்றான் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு இந்த சாஸ்திரம் உபதேசிக்குது. அப்ப அந்த த்விஜன், மறுபிறப்பாளன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதற்கு நடைமுறை உண்மைகள் நிறைய உபதேசிக்கப்படுது சாஸ்திரங்கள் வாயிலா. அதுல நம்ம சாதாரணமான மனிதர்களுக்கு இந்த சந்தியா வந்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் கூட சொல்லி கொடுத்திருப்பாங்க. காலை நேரம், மாலை நேரத்துல அந்த சூரியன் உதிக்கின்ற நேரம், அந்த சந்தி காலம், அந்தி காலம் சொல்றோம் இல்லையா, சந்தியா வந்தனம் அப்படித்தான் செய்யப்படுகின்றது. அந்த சந்தியா வந்தனம் செய்ய கற்றுக்கொண்டவன் தான் என்ன ஆகிறான்னா த்விஜன் ஆகிறான், மறுபிறப்பாளன் ஆகிறான். அந்த சந்தியா வந்தனம்ங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். அப்ப இங்க ஈஸ்வரனை நாம எப்படி நடைமுறைப்படுத்துறோம், ஒரு ஆற்றலாக பார்க்கிறோம். நம்முடைய செயல் விளைவுகள் எல்லாமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிறோம். நம்ம எதை செஞ்சாலும் சரி, அது நாம் செய்வதில்லை, எல்லாம் ஈஸ்வர காரியம் அப்படிங்கிற முறையில் தான் நாம பார்க்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் ஈஸ்வர அர்ப்பணமாக கர்மா அனுஷ்டானம் செய்ய தொடங்கிய பின்னர் தான் அவனை திவிஜன் என்கிறது சாஸ்திரம். அப்ப இதை எப்படி இங்க சாஸ்திரம் சொல்ல வருதுன்னா, சந்தியா வந்தனத்தை பத்தி பேசும் பொழுது, சந்தியா விஹீனோ சுசிர் நித்யம் அனர்கஹா சர்வ கர்மசு அதன்யத் குருவே கர்மன தஸ்ய பல பாக் பவேத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சமஸ்கிருதத்துல, வேதத்தினுடைய மந்திரம். சந்தியா விஹீனோ சுசிர் நித்யம் அனர்கஹா சர்வ கர்ம சுயதன்யத் குருதே கர்மன தஸ்ய பல பாக் பவேத். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சந்தியாவந்தனம் சரியாக செய்யாதவன் அபவித்ரன் அப்படின்னு பேரு. பவித்ரன் அப்படின்னா புனிதமானவன், அபவித்ரன் அப்படின்னா அசுத்தமானவன். அது தூய்மையானவன், இது தூய்மையற்றவன். சந்தியாவந்தனம் செய்யாதவன் அபவித்ரன், அசுத்தமானவன், அவன் பாவி அப்படின்னு இங்க சொல்லுது இந்த மந்திரம். அவர்கள் ஆன்மீக கர்மாக்களில் ஈடுபட தகுதி இல்லாதவர்கள். அவர்கள் எந்த யாகத்தை செய்தாலும் அதன் பலனை அடைய மாட்டார்கள் என்று இந்த மந்திரத்தினுடைய, இந்த வாக்கியத்தினுடைய ஆழமான உட்பொருள். இதெல்லாம் வேத மந்திரங்கள்ல இருக்கு. அப்ப அதனாலதான் நிறைய பேர் சந்தியாவந்தனம் பண்றாங்களா அப்படின்னு கேட்கலாம். அதனாலதான் பண்றாங்க. ஆனா அது எதற்காக பண்றாங்க, ஏன் பண்றாங்க, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா, அதையும் படிச்சுக்கணும். வெறும் சந்தியாவந்தனம் செய்யணுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த சந்தியாவந்தனத்தினுடைய உண்மை பொருள் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நுணுக்கமான விஷயங்களும் இங்க இருக்கு. அப்ப நமக்கு இந்த பகவத் ஞானம் கிடைக்க வேண்டுமானால், ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டுமானால், முதலில் நாம் மனிதனாக பிறக்க வேண்டும். அவ்வாறு மனிதனாக பிறந்தவன் இது போன்ற அத்தியாத்ம கல்வியை கட்டாயம் கற்க வேண்டும். வேத அத்தியனம், வேதாத்தியனம் சொல்லுவோம், வேத அத்தியனம் அல்லது இந்த சந்தியா உபாசனைகள் செய்ய தொடங்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நடைமுறையில இருக்கு. ஏன்னா அன்றைய கல்வி முறை இப்படித்தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அடிப்படையில யார் ஒருவன் இந்த வேத அத்தியனம், சந்தியா வந்தனம் என்ற இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வரானோ அவன் த்விஜன், அவன் தான் மறுபிறப்பாளன் என்று இங்க சாஸ்திரம் பூடகமா சுட்டி காட்டுது. ஏன்னா இப்ப நாம தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த இந்த உடல் ஒரு பிறப்பின் அடிப்படையில வந்திருந்தாலும், இந்த பிறப்பிலே நாம் அந்த பரமனை, அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த பிறப்பு நமக்கு வீணாக போகுது இல்லையா. அப்ப இந்த பிறப்பு வீணாக போன பிறகு மறுபிறவி ஒண்ணு எடுத்து திருப்பி நம்ம பரமனை அறிந்து கொள்ள முடியுமான்னா அதுக்கு உத்தரவாதம் இல்லை இல்லையா. ஏன் உத்தரவாதம் இல்லை?
இந்த மனித பிறவிலேயே ஒழுங்கா படிச்சு இறைவனை தெரிந்து கொள்ள முடியல. இன்னும் அடுத்த மனித பிறவி எடுத்து அதுல மட்டும் நம்ம ஒழுங்கா படிச்சு இறைவனை தெரிஞ்சுக்குவோமா? இந்த அத்தியாத்ம யோகம் அந்த பிறவியில் நமக்கு கிடைக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நோ சான்ஸ். ஏன்னா அடுத்த உடம்பு வந்து நமக்கு இப்படிதான் அப்படின்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? மனிதனாவே பிறப்போம் அப்படின்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? ஒண்ணும் இல்ல. அப்போ நம்முடைய கர்மாவினுடைய அடிப்படையில, பாவ புண்ணியங்களின் அடிப்படையில பிறவி மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், உடல் மாறலாம் இல்லையா? அப்போ இங்க கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்ப இந்த பிறவியிலேயே அடுத்த பிறவிங்கிறது இங்கேயே அடைஞ்சிடணும். அதுக்காக இன்னொரு உடம்ப விட்டுட்டு போய் திருப்பி ஒரு பிறவி அடைவதல்ல இங்க மறுபிறவி. அப்ப இங்க உண்மையில் நம்ம இந்த பிறவியிலேயே உடம்பை மாத்திக்கிறதுக்கு பேரு த்விஜன் அர்த்தம். 2வது பிறப்பாளன், மறுபிறப்பாளன் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லி, அவனை 2வது முறை பிறந்தவன் அப்படின்னு சொல்லுது. இந்த வேத சாஸ்திரத்தை படிப்பதற்காக வந்த முமுட்சு, மோட்சத்தின் மீது இச்சை கொண்டவன், சாஸ்திர ஞானத்தை அறிய ஆர்வம் கொண்டவன், வேத அத்தியனத்தை கற்றுக்கொள்ள விரும்புகின்றவன் த்விஜன், மறுபிறப்பாளன், இருபிறப்பாளன் அப்படின்னு பல பெயர்களில சாஸ்திரம் சுட்டி காட்டுகிறது. அப்போ இந்த 2வது முறையாக நம்ம பிறக்கிறது தான் இங்க பிராமணர்கள் எல்லாம் உபநயனம்னு சொல்லுவோம். உபநயனம்னா என்னன்னா, இங்க வந்து கல்விச்சாலையில கொண்டு போய் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக பூணூல் போட்டு காயத்ரி மந்திர உபாசனா கொடுத்து வேத பாடசாலையில சேர்த்து விட்டுறதுக்கு பேரு உபநயனம்ங்கிற ஒரு முறையில நம்ம வச்சிருந்தாலும், அந்த இடத்துல அவனை மறுபிறப்பாளன் என்று சொல்வதும் எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில, வேத அத்தியனத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம அதை பார்க்கிறோம். அப்ப இந்த நிலைக்கு நாம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அது இப்பொழுதுதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவரவர்கள் கர்ம வினைப்படி பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில வாய்ப்புகள் திறக்கப்படுது. அப்ப ஒரு சிலர் பிறக்கும் போதே அந்த பிராமண சமூகத்துல பிறந்து சிறு வயதிலேயே அந்த வேத பாடசாலையில போய் வேதங்களை கற்பதற்கான வாய்ப்புகள் திறக்கப்படுகிறது. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த வாய்ப்பு இல்லை என்றும் சொல்லப்படவில்லை. ஆர்வம் உள்ளவர்கள் இதை தேடி வரலாம் என்றுதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த மாதிரி தேடி வந்தவர்களை எல்லாம் த்விஜன், மறுபிறப்பாளன், 2ஆம் பிறப்பாளன் என்று இங்க சாஸ்திரம் பார்க்குது. அந்த அடிப்படையில இப்போ நாமெல்லாம் இந்த குடும்பத்துல, பராபரம் குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்று இந்த மறுபிறப்பாளனா நம்ம எல்லாம் மாறி இருக்கிறோம். இந்த ஒரே பிறவியில நாம் 2வது பிறப்பை பிறந்து விட்டோம். ஏனென்றால் நாம் வேத அத்தியனம் செய்து கொண்டிருக்கின்றோம், வேத பாடங்களை படித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுது இந்த வேத மந்திரத்தினுடைய அடிப்படையில அடுத்தது, இப்ப நாம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிறோம் இல்லையா? இந்த வியாக்கிருதிகள், அந்த வியாக்கிருதிகளுடைய விரிவுத்தன்மை என்ன அப்படிங்கறது இப்ப நான் படிக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஓம் போடணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஓம் இல்லைன்னா அந்த மந்திரத்துக்கு வந்து பயன் இல்லை. இப்ப வியாக்கிருதிகளை பாருங்க எப்படி அமைக்கிறார் ரிஷி அப்படின்னு பாருங்களேன். ஓம் பூஹு, ஓம் புவஹா, ஓம் சுவஹா, ஓம் மகஹா, ஓம் ஜனஹா, ஓம் தபஹா, ஓம் சத்யம், ஓம் தத் சவிதுர்வரேண்யம், பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். காயத்ரி மந்திரம். ஆனா இந்த காயத்ரி மந்திரம் இவ்வளவு பெருசு. ஆனா நாம ஷார்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சிம்பிளா ஓம் பூர்புவஸ்வஹா, ஓம் தத் சவிதுர்வரேண்யம், பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மந்திரம் உண்மையிலேயே இவ்வளவு பெருசு. ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி ஓம் போடணும். ஓம் பூஹு, ஓம் புவஹா, ஓம் சுவஹா, ஓம் மகஹா, ஓம் ஜனஹா, ஓம் தபஹா, ஓம் சத்யம், ஓம் தத் சவிதுர்வரேண்யம், பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத் அப்படின்னு பாடுவாங்க. அப்ப இந்த மந்திரத்தை ஸ்மரித்துக் கொண்டு உபாசனை செய்து முடிந்ததும் அடுத்தது இந்த வேத பாடசாலையில படிக்கின்ற மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நாடி சுத்தி செய்வாங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச பிறகு இடகலை பிங்களைங்கிற முறையில மூக்கினுடைய இடது பக்கத்தை மூடிக்கிட்டு வலது பக்கத்துல மூச்சை உள்ள மொல்லமா இழுப்பாங்க. அப்புறம் வலது பக்கத்தை மூடிக்கிட்டு இடது பக்கத்துல மூச்சை மொல்லமா விடுவாங்க. அப்புறம் அதே இடது பக்கத்துல மூச்சை உள்வாங்கி மீண்டும் வலது பக்கத்துல விடுவாங்க. எங்க தொடங்குறோமோ அங்கேயே முடிக்கிறதுக்கு ஒரு சுற்றுன்னு பேரு. அந்த பிராணாயாமம் வந்து நாடி சுத்தி பிராணாயாமம். இது வந்து எதற்காக செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த மூச்சையும் உபாசனா பண்றாங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதோ மூச்சு பயிற்சி பண்றாங்கன்னு நினைச்ச கூடாது. நீங்க நிறைய பேர் அது தெரியறது இல்ல. மூச்சு பயிற்சி பண்றாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. இறைவனை எப்படி நம்ம உபாசனை பண்றோம் அப்படின்னா, மந்திரங்களையும் உபாசனை பண்றோம், உயிர் காற்றுலையும் உபாசனை பண்றோம்.
நம்முடைய மூச்சாகவும் இறைவன் இருக்கிறான். அப்ப இறைவன் மூச்சாகவும் பிராணனாகவும் நம்ம இடத்துல இருக்கிறதுனால அந்த பிராணனாகவும் அவனை நாம் உபாசிக்கின்றோம். அந்த உபாசனை தான் இங்க பிராணாயாமத்துல நாடி சுத்தியில சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும்தான் செய்ய வேண்டும். மூச்சுல நீங்க இறைவனை பிரார்த்திக்கணும் அப்படின்னா இந்த நாடி சுத்தி ஒரு 5 தடவை செய்யலாம். அப்புறம் மூச்சை கவனிக்கலாம். இதுதான் நம்ம இறைவனை சிந்திப்பதற்கான ஒரு உபாசனா அப்படின்னு இங்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தினுடைய அடிப்படையில, வேத ரிஷிகளுடைய அடிப்படையில இது மட்டும் தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கே தவிர, தசு புஸ்ஸுன்ட்டு கண்டபடி மூச்சை இழுக்கிறது, தலைகளா நிற்கிறது, அப்புறம் ஏதேதோ பயிற்சிகள் எல்லாம் இப்ப புதுசு புதுசா மற்ற யோகா டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இங்க கிடையாது. ஏன்னா அதெல்லாம் இடையில வந்தவங்க உருவாக்கிக்கிட்ட பயிற்சிகள். மூச்சு பயிற்சியிலுமே நிறைய விஷயமெல்லாம் இப்ப புதுசு புதுசா கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் நடைமுறையில புதுசா உண்டாக்கப்பட்ட விஷயங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம படிச்சோம்ல இந்த மந்திரம். அந்த மந்திரத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் பூஹு, ஓம் புவஹா, ஓம் சுவஹா, ஓம் மகான்னு படிச்சுக்கிட்டே வந்தோம். அந்த பொருள் சொல்றேன். ஓம்காரமே பூலோகம், ஓம்காரமே புவர்லோகம், ஓம்காரமே ஸ்வர்லோகம், ஓம்காரமே மகர்லோகம், ஓம்காரமே ஜனலோகம், ஓம்காரமே தபோலோகம், ஓம்காரமே சத்தியலோகம். ஓம்கார பொருளான எந்த பரமாத்மா நம்முடைய புத்தி சக்தியை தூண்டுகிறாரோ அந்த அனைத்தையும் படைக்கின்றவரான பகவானுடைய மேலான தூய அறிவை தியானிப்போமாக என்பதுதான் இந்த காயத்ரி மந்திரனுடைய பொருள். அப்ப ஓங்காரமே இங்க எல்லாமா இருக்கு. அதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த மந்திரத்தை கொடுத்தவர் விஸ்வாமித்ர மகரிஷி. அப்ப இவர் இந்த மந்திரத்தை கொடுத்து இங்க எல்லாமே அந்த தூய அறிவின் வெளிப்பாடு. அந்த தூய அறிவை நான் தியானிக்கின்றேன் என்ற அடிப்படையிலே இங்கே அந்த இறைவனை பிரார்த்திப்பதாக, உபாசிப்பதாக, தியானிப்பதாக இங்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க பூ, புவா, சுவா என்ற வியாக்கிருதிகள் எல்லாம் எதை குறிப்பிடுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பூங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பூங்கிறது மனசு, புவாங்கிறது புத்தி, சுவாங்கிறது அகங்காரம் என்ற அடிப்படையிலும் இங்கு நாம் தத்துவங்களாக அதை பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப ஏற்கனவே இந்த வியாகிருதிகள்ல 4 டைப்பா நம்ம பிரிச்சு சொல்லி கொடுத்தேன். இப்ப நான் டெலகிராம்லயே போட்டிருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா நேத்து கிளாஸ்ல பூங்கிறது பூமி, நெருப்பு, ரிக்வேதம், பிராணன் அப்படின்னு சொன்னேன். புவாங்கிறது வானம், காற்று, சாமவேதம், அபானன் அப்படின்னு சொன்னேன். சுவாங்கிறது மறு உலகம், சூரியன், யஜுர்வேதம், வியானன் அப்படின்னு சொன்னேன். மகங்கிறது சூரியன், சந்திரன், ஓங்காரம், உணவு என்று சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த பூங்கிறத இன்னொன்னு சேர்த்திக்கணும். அது என்னன்னா மனம். புவாங்கிறத இன்னொன்னு சேர்த்திக்கணும். அதுக்கு பேரு புத்தி. சுவாங்கிறதுல இன்னொன்னு சேர்த்திக்கணும். அதுக்கு பேரு அகங்காரம். அப்ப மகங்கிறதுல இன்னொன்னு சேர்த்திக்கணும். அதுக்கு பேரு தான் அறிவு, உள்ளம், இறைவன் என்று பெயர். அப்ப இங்க இந்த மாதிரி இந்த வியாக்கிருதிகளை வடிவமைக்கிறார்கள் சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க இந்த மந்திரங்கள் எல்லாம் மிக ஆழமான உட்பொருளை உள்ளடக்கியதாக இருக்கு. அப்ப இதெல்லாம் தத்துவார்த்தத்தின் அடிப்படையில நமக்கு விளக்கப்பட்டிருக்கு. சும்மா மந்திரத்தை சொல்றதுனால அதனுடைய பொருள் புரியாம சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை அந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரிஷிகள் உருவாக்கி மக்களுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு புரிய வைத்து அதனுடைய ஆழமான உட்பொருளை உணர்த்துகின்றார்கள் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க 4 விதமான வியாக்கிருதிகள் 4 விதமாக அமைந்துள்ளதையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு தியானத்திலையும் ஒவ்வொரு விதமான பொருளை கொடுத்துருது. அதுதான் நம்ம மனம்னு எடுத்துக்கலாம், பூவாங்கிறதுல புத்தி எடுத்துக்கலாம், சுவாங்கிறதுல அகங்காரத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து இந்த வியாக்கிருதிகளை வடிவமைத்து நாம் தியானிக்கின்றோம் என்ற ஒரு வழிமுறையை இங்கு தியானம் என்பதாக நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த பாடத்திட்டத்தினுடைய உண்மையான தத்துவார்த்தமான விளக்கங்களை நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எந்த உபாசகர்கள் இந்த வியாக்கிருதிகளை அறிந்து உபாசனை செய்கிறார்களோ அவர்கள் ஹிரண்ய கர்ப்பனை அறிவார்கள் அப்படின்னு இந்த உபனிஷத் ரிஷி சொல்றார். ஹிரண்ய கர்ப்பன்னா யாரு? பிரம்மா. அவர் தான் படைப்பு கடவுள். அப்ப இங்க படைப்பு கடவுளாக இருந்தாலும், அழிக்கும் கடவுளாக இருந்தாலும், காக்கும் கடவுளாக இருந்தாலும் எல்லாமே ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வருதுங்கிறதா நம்முடைய பாடத்திட்டத்தினுடைய நுட்பம். நம்முடைய பாடத்திட்டத்தினுடைய நுட்பம் என்ன அப்படின்னா, இங்க நம்ம பிரிச்சு பார்க்கறது இல்லை. ஈஸ்வரனை பிரிக்க மாட்டோம்.
இவன் படைக்கிறவன், அவன் வந்து காக்கிறவன், அவன் அழிக்கிறவன் அப்படிங்கிற பிரிவினைகள் நம்முடைய பாடத்திட்டத்தில் எப்பொழுதும் கிடையாது. ஏன்னா இதுதான் சரியான பாடம். மற்றபடி அவரவர்கள் வந்து புராணத்துல கதை சொல்வதற்காக பல விஷயங்களை பிரித்து கையாளுவார்கள். அப்புறம் இருமையில் இருக்கின்ற துவைதிகள் வந்து அந்தந்த பாடங்களை பலவாறாக மக்களுக்கு புகட்டிக் கொண்டிருப்பார்கள். அது அவரவர்களுடைய அறிவு சார்ந்த விஷயமா நம்ம பார்க்கிறோம். இங்க நம்முடைய உபாசனையில வருகின்ற தேவதை வந்து ஈஸ்வரன் மட்டும்தான். அந்த ஈஸ்வரன் தான் இங்க எல்லாமா இருக்கிறான். ஹிரண்ய கர்ப்பனா இருக்கிறான். அவனே வந்து விஸ்வனாகவும் இருக்கிறான், பிராக்ஞனாகவும் இருக்கிறான். இப்படிதான் நம்ம வந்து பிரிச்சு பார்க்கிறோம். ஹிரண்ய கர்ப்பன், விசுவன், பிராக்ஞன் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் எதை பொருள் குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஈஸ்வரனை தான் குறிக்கும். அப்ப அந்த ஈஸ்வரனே பல தன்மைகளில் பலவாறாக பரிணமிக்கின்றான். அந்த பரிணாமம் தான் இந்த பிரபஞ்சம் என்ற அடிப்படையில இங்கு நாம் எல்லாவற்றையும் பார்த்தா, இந்த மந்திரங்கள் நமக்கு முழுமைத்தன்மையை கொடுப்போம். முழுமைத்தன்மையை கொடுக்கும்போது நாமும் முழுமை அடைவோம். அதுதான் இங்கு உபாசகனுக்கு தேவை. அப்போ இங்கு வருகின்ற தேவதைகள் எல்லாருமே ஈஸ்வரனுடைய ஒரு அங்கங்களாகத்தான் நம்ம பார்க்கிறோம். இங்க எதுவுமே ஈஸ்வரனுக்கு வேறாக இல்ல. நீங்க எந்த தேவதையை உபாசனை பண்ணாலும் சரி, இந்த வியாகிருதிக்குள்ள வந்து அந்த தேவதைக்கு தான் நம்ம பெயர் கொடுத்திருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறோம். அத்தனை தேவதைகளும் அந்த ஈஸ்வர அம்சத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்றனங்கிற ஒரு ஆழமான உண்மையை நாம் இங்கு புரிந்து கொள்ளும் போது, இந்த உபாசனையினுடைய முடிவில் நாம் அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாகி விடுகின்றோம். அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை தான் இங்கு தேவதைகள் நமக்கு கொடுக்கின்ற பரிசு என்பதாக இந்த உபநிஷத் ரிஷி இங்கு சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா நம்ம உபாசன தேவதைகளாக நம்ம பஞ்சபூதங்களை வைக்கிறோம், சூரியனை வைக்கிறோம், அக்னியை வைக்கிறோம். இப்படி நம்ம எல்லா தேவதைகளையும் வைத்து மனசு, புத்தி அப்படின்னெல்லாம் நம்ம மாத்தி மாத்தி பூவுக்கு ஒரு வார்த்தை, புவாக்கு ஒரு வார்த்தை, சுவாங்கிற ஒரு இதுக்கு ஒரு வார்த்தைன்னு போட்டு பல வகைகள்ல நம்ம உபாசனா மந்திரங்களை உச்சரிச்சாலும் அதனுடைய பலன் ஒன்றே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய பேர் இங்க வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா, அப்ப இந்த மந்திரத்தோட அந்த மந்திரம் சொன்னா பெட்டருங்களா அப்படின்னு ஒரு சேஞ்ச் வருது இல்லையா? அப்படியெல்லாம் எந்த சேஞ்சும் வேண்டியதில்லை. இங்க இந்த மந்திரம் அந்த மந்திரம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே மந்திரம். அதை பிரித்து அந்த நுணுக்கத்தை உங்களுக்கு உபதேசிக்கின்றார் இந்த ரிஷிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஏன் இதெல்லாம் செய்யறார் அந்த ரிஷின்னு கேட்டா, குருட்டுத்தனமா நம்ம படிக்க கூடாது. விவேகத்தினால நம்ம விழித்துக் கொள்ளணும். படிக்கிற பாடம் வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து ஒரு ஃபார்முலா இருக்குன்னா, அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு மாணவன் ஒரு கேள்வி கேட்கும்போது, அத வந்து விடை இப்படித்தான் கொண்டு வரதுக்கு ஒரு வழிமுறை இருக்குல்ல. அந்த வழிமுறை பார்த்தீங்கன்னா, அல்ஜீப்ரா படி இப்படி ஒரு மெத்தட்ல போடலாம், அப்படி ஒரு மெத்தட்ல போடலான்ட்டு ஒவ்வொரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரும் ஒவ்வொரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த ஆன்ஸர குடுப்பாங்க. அப்ப இப்படி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஒரு ஆன்ஸர் வரும். அப்படி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஒரு ஆன்ஸர் வரும். ஆனா போத் ஆன்ஸர் வந்து சேம். போத் ஆர் சேம். ஏன்னா இங்க வந்து டெக்னிக் தான் மாத்திருப்பாங்க. அல்ஜீப்ராவுடைய அந்த டெக்னிக்க மாத்திருப்பாங்களே தவிர, சப்ஜெக்ட்னுடைய ரிசல்ட் என்னன்னா, ஆன்ஸர் என்னன்னா ஒண்ணு தானே. அது மாரி இங்க ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாமே பல வகைகள்ல உங்கள இழுத்துக்கிட்டு போனாலும், மாத்தி மாத்தி நீங்க உச்சாரணம் பண்ணாலும், அது கடைசியில அத்தனை தேவதைகளும் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து என்ன குடுக்கிறார்கள்னா, பரிசு உங்களை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இந்த ஆழ்நிலை சிந்தனைகள் வாயிலாக நாம் பார்க்கிறோம். இந்த உபநிஷத்துல ஆழ்நிலை சிந்தனைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இந்த இயற்கையுடன் இணைந்து வாழ்வதற்காக மனிதன் வந்து இந்த உபாசனைகள் மூலமாக பக்குவப்படுகின்றான் என்று பார்க்கிறோம். அவ்வாறு பக்குவப்பட்ட மனிதனுக்கு இயற்கை தன்னை திறந்து காட்டுகிறது என்று பார்க்கிறோம். இயற்கையினுடைய ரகசியங்கள் அவனுக்கு வெளிப்படுகிறது என்று பார்க்கிறோம். யாருக்கு இந்த இயற்கையினுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும்னா, அந்த ஈஸ்வரனோடு இணைகின்றவனுக்கு தான் இந்த இயற்கையினுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும். ஏன்னா இங்க இயற்கையே ஈஸ்வரனா இருக்கு. இந்த எல்லையற்ற பிரபஞ்சமே ஈஸ்வர தன்மையில இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த ஈஸ்வரன் தான் யாரு? அந்த இறைவனின் ஆற்றல், பரமனின் ஆற்றல் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த ஆற்றல் வெளிப்பட்டு இங்கு இயற்கை என்று நாம் சொல்கிறோம். ஆனா அந்த இயற்கைய பொதுவாக நம்ம வந்து மரங்கள், மலைகள், புல்வெளிகள், நதிகள் போன்றவற்றையே நம்ம கற்பனை செய்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் இயற்கையின் புற உடம்புகள் மட்டுமே. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இயற்கையில நம்ம பார்க்கின்ற மரங்களும், மலைகளும், புல்வெளிகளும், நதிகளும் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இயற்கையினுடைய ஒரு புற உடம்பு தான். ஆனா இந்த புற உடம்பில் திளைக்கின்ற அக உணர்வு ஒன்று நம்மிடத்திலேயே உள்ளது. அது
ரிஷிகள், பண்டைய ரிஷிகள், மேதைகளாக திரிந்த அறிஞர் பெருமக்கள் அக உணர்வுடன் தொடர்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த இயற்கையினுடைய ரகசியத்தை பண்டைய ரிஷிகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இங்க இருந்துகிட்டே எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க இல்லையா? நம்முடைய பாரத தேசத்துடைய ரிஷிகள் தான் இங்க இருந்துகிட்டு சூரியன் இத்தனை தூரத்தில் இருக்கு, சந்திரன் இத்தனை தூரத்தில் இருக்கு, சூரியனை சுத்தி இந்த கிரகங்கள் இருக்குன்னு அந்த காலத்துல ஜோதிட சாஸ்திரத்தை வகுத்து கொடுத்த பண்டைய ரிஷிகள் எல்லாம் எப்படி மேல போய் பார்த்துட்டு வந்தாங்களா? ராக்கெட் எடுத்துட்டு போனாங்களா? இங்கிருந்து ஒரு ராக்கெட் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு மேல போய் சூரியனை சுத்தி எந்தெந்த கோள் இயங்கிட்டு இருக்குன்னு ஏதாவது பார்த்துட்டு வந்தாங்களான்னா ஒன்னும் அவங்க மேலையெல்லாம் போல. இங்கே பூமியில் இருந்துகிட்டே இதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த தொடர்பு, அந்த ஈஸ்வரனோடு இருக்கின்ற தொடர்பு தான் இயற்கையினுடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கான கதவை திறக்கின்றது. அப்பதான் நமக்கு எல்லாம் புரியும். நம்ம அந்த ஈஸ்வரனோடு இணையும் போதுதான் எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு என்ற உபனிஷத்து மந்திரத்தினுடைய உட்பொருளும் நமக்கு புரியும். அப்பதான் அந்த மகரிஷிகள் இது போன்ற அரும் பெரும் காரியங்களை இந்த சமுதாயத்திற்காக இந்த பூ உலகிலே சாதித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய பண்டைய ரிஷிகளுடைய பாடங்கள் தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த பண்டைய ரிஷிகள் எல்லாம் எப்படி தெரிந்து கொண்டார்கள் என்றால் அந்த ஈஸ்வரனோடு இரண்டரை இணைந்தார்கள். அந்த இணைந்ததன் வாயிலாக இந்த புற உடம்பை கடந்து தன்னுடைய அக உணர்வில் அனைத்தையும் உணர்ந்தார்கள் என்றுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி அக உணர்வில் உணர்ந்து அவர்கள் வெளிப்படுத்தியதுதான் வேத மந்திரங்கள் என்பதாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் வேத மந்திரங்கள் பூரா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவர்கள் அவர்களுக்கு பரிசுகளை கொண்டு செல்கிறார்கள் என்ற இந்த மந்திரம் கூறுவது இதைத்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கு கூறப்பட்டுள்ள ஆழ்நிலை சிந்தனைகளின் வாயிலாக நமக்கு இந்த பரிசுகள் கிடைக்கின்றன. அதைவிட முக்கியமாக நமது உணர்வு விரிந்து எல்லையற்ற ஈஸ்வர தியான வாழ்விற்கு ஏற்றதாக மாறிவிடுகின்றது என்ற ஒரு ஆழமான உண்மையையும் இந்த ஆழ்நிலை சிந்தனைகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பண்ணுகின்ற இந்த உபாசனாலாம் என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இயற்கையோடு நம்ம இரண்டரை இணைப்பது. அந்த இயற்கையோடு நம்ம இணைந்து வாழுகின்ற பொழுது அந்த இறை ரகசியங்கள், இயற்கையின் ரகசியங்கள் எல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இயற்கை தன்னை திறந்து காட்டுகிறது, தன் ரகசியங்களை வெளியிடுகின்றது என்று பார்க்கிறோம். அப்ப இயற்கை என்பது ஈஸ்வரனின் பேருணர்வு என்பதினால் நாம் நம்முடைய தனித்த அடையாளங்களை இழந்து அந்த ஈஸ்வரனுடன் இணைந்து வாழ்தல் என்றே இதற்கு பொருள் என்பதாகவும் பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம எப்ப நம்முடைய தனித்த அடையாளங்களை இழக்கிறோமோ அப்பதான் நம்ம நம்முடைய உள்ளுணர்வு, தன்னுணர்வுங்கிற தன்மையிலிருந்து அந்த விரிந்த பேருணர்வு நிலைக்கு நாம் சென்று பிரகாசிக்க முடியும். நாம எப்போ நம்ம இடத்துல தனித்தமான ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிருக்கிறோமோ, நானுங்கிற அந்த ஈகோ இருக்கு இல்லையா, அந்த ஈகோ அட்டாச்மெண்ட் நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் நாம் ஈஸ்வரனோடு இரண்டரை இணையவே முடியாது. இங்க இணைதல் என்பதே அதுதான், ஈஸ்வரனோடு இணைகிறது தான் இங்க விஷயம். யோகத்தினுடைய முக்கிய நோக்கமும் அதுதான். யோகம்னால என்ன, யுத்துன்னு தானே பேரு, இணைதல்னு அர்த்தம். யோக அப்படின்ற வார்த்தைக்கு யுஜ் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தை தான் யோக் அப்படின்னு மாறிச்சு. அப்ப அந்த யுஜ் அப்படிங்கிற வார்த்தை இணைதல்ங்கிற அடிப்படையில இங்கு சொல்லப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதே தைத்திரிய உபநிஷத்துல தியானம் அப்படிங்கிற ஒரு பகுதி தொடங்குது. அடுத்த பகுதி தியானம். இப்ப இந்த தியானம்னா என்ன? இப்ப வாழ்க்கை கல்வியினுடைய அடுத்த அம்சமாக அமைவது தியானம். இப்ப இந்த தியானம் அகத்தில் செய்யப்படுகிறது. அப்ப இதுவரை நாம் கண்ட பல்வேறு சிந்தனைகளும் ஆழ்நிலை சிந்தனைகளும் மனதை ஒருங்கிணைப்பதற்கும் உணர்வின் ஒளியை பெறுவதற்குமான ஒரு வழிமுறைகளாக கண்டோம். இத்தகைய வழிமுறைகளான உபாசனைகள் மூலம் ஒருமுகப்பட்ட மனம் தியானத்தில் அகமுகம் படுத்தப்படுகிறது என்ற அடுத்த உண்மையை நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருந்தோம், மனசு கண்டபடி அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற மனசை ஒரு வட்டப்பாதைக்குள்ள கொண்டு வரும். எங்கெங்கயோ போயிட்டு இருந்தது, அதை இழுத்து கொண்டு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு அந்த வட்டப்பாதைக்குள்ள சுழல விடுறோம் அந்த மனசை. அப்ப அந்த மனசு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அது இயங்க ஆரம்பிக்கும் போதுதான் ஏகப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்துவதன் மூலமா மனம் ஒருமுகப்பட்ட நிலையில அமைதியை அடைகிறது, ஆனந்தத்தை அடைகிறது. அந்த நிலைதான் இங்கு தியானம் அப்படிங்கிற நிலையில நம்ம பார்க்க போறோம். அதுக்காக என்ன சொல்லுதுன்னா, இதயம் என்ற ஒன்றை இந்த உபநிஷத்து அறிமுகப்படுத்துது.
நம்ம வந்து அந்த இறைவனோடு இரண்டரை இணைவதற்கான ஒரு இடம் இருக்கு நம்ம உடம்புல. அது வந்து ஹிருதய குகை, இதயம் அப்படின்னு இந்த உபநிஷத்து சொல்லுது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி கடோபநிஷத்துல இந்த இருதயத்தை பத்தி பார்த்தோம். இதயத்தின் உள்ளே ஒரு வெளி உள்ளது. அதில் ஆன்மா விளங்குகிறது. அது உணர்வு மயமானது. அது பொன்னொளி வீசுவது. அதற்கு பெயர் ஆன்மீக இதயம் என்றெல்லாம் நம்ம பேசணும் கடோபநிஷத்துல. அதையே இப்ப வரக்கூடிய அணுவாகம் 6ல இந்த உபநிஷத்து ரிஷி சொல்லப் போறார். அது என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். 6வது மந்திரம். அதாவது 6வது அணுவாகத்துல முதல் மந்திரம். சய ஏஷோ சந்தர் ஹிருதய ஆகாசஹா தஸ்மின்னயம் புருஷோ மனோமயஹா அமிர்தோ கிரண்மயஹா அப்படின்னு இந்த மந்திரம் வருது. அதாவது அணுவாகம் 6ல முதல் மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இதயத்தின் உள்ளே ஒரு வெளி இருக்கிறது. அதில் ஆன்மா பிரகாசிக்கிறது. அது உணர்வு மயமானது, அழிவற்றது, பொன்னொளி வீசுகின்றது. அந்த ஆன்மீக இதயம் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போல நம் உடலில் உள்ள லப்டப் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற பௌதீக இதயம் அல்ல. அது ஆன்மீக இதயம். அப்ப அந்த இதயத்தின் உள்ளே ஒரு வெளி இருக்கிறது. அந்த வெளி தாமரை மொட்டு போன்று நாற்புறங்களிலும் நாடிகளால் சூழப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் உள்ளே நுண்ணிய ஆகாயம் உள்ளது. அனைத்தும் அதிலேயே நிலை பெற்றுள்ளது அப்படிங்கிற ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை இங்க வந்து இந்த உபனிஷத் பேசுது. அப்ப இங்க இந்த உடம்பினுக்குள்ளே வந்து ஆகாயம் போல ஒரு தாமரை பூ இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டா, ஒரு ஓமானம், ஒரு புரிதலுக்காக. தாமரை பூ வந்து எப்ப பார்த்தா நல்லா இருக்கும்? அப்படியே மலர்ந்து விரிஞ்சு இருந்தா தாமரை பூ பார்ப்பதற்கு நல்லா இருக்கும். அந்த தாமரை பூ குவிந்து கொண்டிருந்தா பார்ப்பதற்கு அவ்வளவு நல்லா இருக்காது. ஏதோ ஒரு பூ மாதிரி ஒரு கூமாச்சா இருக்கும், அவ்வளவுதான். அந்த பூவை மலர்ந்து பார்க்கும்போது அது அழகு ரம்மியமா இருக்கு இல்லையா? அதை வந்து ஓமானப்படுத்துகிறாங்க ரிஷிங்க. அந்த ஓமானத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா யோகத்துல பார்க்கும்போது குண்டலினி சக்தியை மேல ஏத்துறன்னு சொல்லி பயிற்சி எல்லாம் பண்றோம் இல்லையா? 7 விதமான சக்கராக்களை எல்லாம் நம்ம தூண்டுறோம். அப்ப 7வது சக்கரம் சகஸ்ரஹாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரை பூ மலர்ந்து இருப்பது போல ஒரு படமெல்லாம் போட்டிருப்பாங்க. இதை நான் பல கிளாஸ்ல விளக்கி இருக்கிறேன். அந்த தாமரை பூ மலர்வதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அறிவு மலர்ந்ததற்கான அர்த்தம் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணுமே தவிர, அங்க ஏதோ பூ உள்ள குனிஞ்சுக்கிட்டு இருந்தது, தாமரை மொட்டு வந்து அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தது, அது ஏதோ நம்ம குண்டலினி சக்தியை மேல ஏத்தின உடனே அப்படியே அதை நிமிர்ந்துகிட்டு அப்படியே விரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிற கற்பனைக்கெல்லாம் போயிடக்கூடாது. அதெல்லாம் ஒரு அடையாள சின்னம், ஒரு ஓமானம். ஏன் இந்த ஓமானத்தெல்லாம் ரிஷிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? தந்த்ரா. தந்த்ராங்கிறது என்னன்னா குறியீடு தான், எல்லாமே குறியீடு. அதாவது சித்தர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து வாழ்ந்தார்கள்னு புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஒரு தனி மார்க்கம் எல்லாம் கிடையாது. இப்பதான் நம்ம தனித்தனி மார்க்கமா வச்சுக்கிட்டோம். எதற்குன்னா கமர்சியல் பண்ணிட்டோம். கமர்சியல் ஏன் பண்ணிட்டோம்? சம்பாதிக்கிறதுக்காக. இன்னொருத்தருக்கு கிடைக்காத வித்தை எங்கிட்ட இருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லி கொடுத்தா நீங்க எல்லாம் தேடி ஓடி வருவீங்கல்ல, அதுக்காக. வாங்க தந்த்ரான்னு ஒரு வித்தை இருக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, என்னவோ தந்த்ராங்கிறாரு, வாங்க போய் கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் போகுது இல்லையா? அப்புறம் மந்த்ரான்னு ஒண்ணு சொன்னோம்னா, ஏதோ மந்த்ரா சொல்லி கொடுப்பாரு போல் இருக்கு அப்படின்ட்டு அங்க ஒரு கூட்டம் ஓடுது இல்லையா? அதெல்லாம் வந்து எதுக்குன்னா அந்த ட்ரெண்ட், கமர்சியல் ட்ரெண்ட். ஆனா ரிஷிகள் அப்படியெல்லாம் இல்ல. பண்டைய ரிஷிகள் எல்லாம் எந்த ட்ரெண்டுமே வச்சுக்கல. எல்லாவற்றையும் கையாண்டார்கள். எல்லாமே அவர்களுக்கு இருந்தது, அவர்களிடத்துல இருந்தது. அப்ப தந்த்ராவினுடைய அடிப்படையில இதெல்லாம் ஒரு அடையாள சின்னங்கள், ஒரு குறியீடுகள்னு தான் நீங்க பார்க்கணுமே தவிர, அப்படி ஒரு தாமரை மொட்டு நம்ம மண்டைக்குள்ள படுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நான் மந்திரம் எல்லாம் உச்சரிச்ச உடனே அப்படியே தாமரை பூ விரிஞ்சிக்கும், அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஒரு பூடகமா பரிபாஷைகளை மகான்கள் பேசுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரோம். என்னன்னா, இப்ப இந்த உடம்பனுக்குள்ளே தாமரை போன்ற ஒரு சிறு மாளிகை உள்ளது. அதனுள் ஒரு அகவெளி உள்ளது. அதில் இருப்பதை தேட வேண்டும். புறத்தில் காணப்படுகின்ற வெளி இருக்கு இல்லையா? இந்த வெட்ட வெளி பிரபஞ்சம். அது எவ்வளவு பெரியதோ அதே அளவு பெரியது அகத்தில் காணப்படுகின்ற இந்த வெளி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை சாந்தோக்கிய உபநிஷதம் பேசுது. இதே சப்ஜெக்ட சாந்தோக்கிய உபநிஷத் பேசுது. அப்போ இங்க வெட்ட வெளி அப்படின்னு நம்ம பார்க்கிற இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா? எல்லையற்ற பிரபஞ்சம் தான் வெளியா இருக்கு. இந்த வெளிதான் நமக்கு இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருக்கு. இப்ப நாம இந்த உலகத்தை பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போறோம். பிரம்மாண்டமான உலகம். இங்க வந்து சூரியன், சந்திரன், கோடானு கோடி கோள்கள், நட்சத்திரங்கள்,
மின்னல், இடி அப்படி இப்படின்னு ஏதேதோ பஞ்சபூதங்களுடைய அத்தனை அம்சங்களையும் பொருந்திய இந்த பிரபஞ்ச ஆற்றலை கண்டு நாம் பிரமித்து போகிறோம். ஏன்னா நமக்கு இந்த சிறிய உடலில் இருந்து கொண்டு இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது இந்த பேரண்டம் நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த சிறு அண்டத்திலே இருந்து பார்க்கும்போது ஒரு பிரமிப்பை உண்டாக்குகிறது. ஆனா உண்மை என்ன அப்படின்னு மகான்கள் சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பிரம்மாண்ட பேரண்டமே நீதான் அப்படிங்கறத நமக்கு சுட்டி காட்டுறாங்க. நீயே தான் அந்த பிரம்மாண்ட பேரண்டம். உன்னால் தான் இந்த அண்டமே விரிந்திருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த நுணுக்கமா நமக்கு சொல்ல வராங்க. நாம இதுக்கு தான் நிறைய விளக்கங்கள்லாம் ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்கள் மூலமா கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்? இப்ப நீங்க இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கிறது எப்படி பார்க்கறீங்க? நீங்க இருக்கிறதுனால பார்க்கறீங்க. இப்ப நீங்க இல்லைன்னா இந்த பிரம்மாண்டம் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும். அப்ப நீங்க ஆமாங்க நான் இருந்துதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் இல்லாம எப்ப போவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இல்லாம போகக்கூடிய நேரம் மரணம் மட்டும் இல்லை இல்லையா? ஆழ்ந்த உறக்கமும் நீங்க இல்லாம போற நேரம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஏன்னா நீங்க இல்லாமல் போற நேரம், நீங்க இருக்கின்ற நேரம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில புரிஞ்சுக்கணும்னா, அந்த விழிப்புணர்வு நிலையில புரிஞ்சுக்கணும். நீங்க எப்பொழுதுமே விழித்துக் கொண்டிருக்கின்ற விழிப்புணர்வு தான் நீங்க. உண்மையிலேயே நீங்க யாரு? அந்த உணர்வு தானே. அந்த தூய அறிவு தானே நீங்க. அப்ப நீங்க எப்பொழுதும் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வுல, விழிப்புணர்வுல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் தான் நீங்க. ஆனா நீங்க அது தெரியாததுனால நீங்க என்ன பண்றீங்க? மனசுல போய் சிக்கி மயங்கிக்கிட்டு இந்த உலகத்த விவகாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க. கற்பனை உலகத்துல வேற வாழ்றீங்க. அப்ப இதையெல்லாம் சாஸ்திரம் என்ன சொல்லிக் கொடுத்தது? ஏற்கனவே வியாவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் என்று 3 சத்திய நிலைகளை நமக்கு சுட்டிக்காட்டுது. காரணம் என்ன? நமக்கு இந்த நனவு உலகத்துல வாழும்போது இந்த உலகம் சத்தியமா தெரியுது. கனவு உலகத்துக்கு போகும்போது இந்த உலகத்தை விட்டுட்டு அந்த கனவு காணுகின்ற வாழ்க்கை சத்தியமா தெரியுது. ஏன்னா கனவுல நம்ம அனுபவிக்கிற வாழ்க்கை கனவு காணுகின்ற வரைக்கும் உண்மைதானே. அங்க ஒரு புலி துரத்துதுன்னா பயந்துகிட்டு ஓடுறோமா இல்லையா? அப்ப இந்த உதாரணம் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதெல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய கிளாஸ் டைம் வேஸ்ட் ஆகும் இதனால. அப்ப இது மாதிரி நீங்க கனவு வாழ்க்கையில ஒரு உலகத்தை படைக்கிறீங்க, நனவு வாழ்க்கையில ஒரு உலகத்தை படைக்கிறீங்க. ஆனா தூங்கும்போது நல்ல டீப் ஸ்லீப் போனா இந்த உலகமும் காணோம், கனவு உலகமும் காணோம், நீங்களே காணோம். நீங்க ஆணா பெண்ணான்னு தெரியல, இந்தியனா இஸ்லாமியனான்னு தெரியல உங்கள. அப்ப நீங்க எந்த ஜாதிக்காரன், எந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்ல முடியுமா? டீப் ஸ்லீப் போன உடனே சொல்ல முடியாது. அப்ப டீப் ஸ்லீப் போன பிறகு உங்களால் உங்களை யார் என்று உணர முடியாத ஒரு நிலை உண்டாகுது இல்லையா? அப்பதானே இந்த உலகம் காணாம போகுது. அப்ப உண்மையிலேயே இந்த உலகம் எதன் அடிப்படையில் இருக்கு? நீங்க விழிப்பு நிலைக்கு வந்தா மனதின் அடிப்படையில் இருக்கு. அதுதான் இங்க ஆழமான உண்மை. அதை புரிஞ்சுக்கணும். நீங்க எப்ப விழிப்பு நிலைக்கு வரீங்களோ அப்ப உங்களுடைய அறிவு பிரகாசம் அந்த விழிப்பு நிலையில உங்க உணர்வில இந்த உலகத்தை உண்டாக்குறீங்க. அப்படி உண்டாக்குற உலகம் தான் இந்த விழிப்பு நிலை உலகம். இந்த பேரண்டம், இந்த பிரம்மாண்ட அண்டம், சூரிய சந்திரன்கள், நட்சத்திரங்கள், கோடானு கோடி கோள்கள், அப்புறம் என்னென்ன பாக்குறோமோ வான மண்டலத்துல இந்த பேரண்டத்துல எத்தனை விஷயங்கள் இருக்கோ. ஒரு கேலக்சி இல்ல, நிறைய கேலக்சி எல்லாம் இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது இல்லையா? சயின்ஸ் என்ன சொல்லுது? இந்த ஒரு சூரிய மண்டலம் மட்டும் இல்ல, நிறைய மண்டலங்கள் இருக்கு. இது மாதிரி எல்லாம் சொல்லுது. அப்ப இது எல்லாமே உங்களுடைய மனம் உண்டாக்கி கொண்ட உலகம். எப்படி இது உண்டாக்கிடுச்சு? இப்பதான் சொன்னேன். ஒரு சூரியன் மட்டும் இல்ல, நிறைய சூரியன்கள் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னான். அதை நம்புறீங்களா இல்லையா? நீங்க போய் பாத்தீங்களா? நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த கேலக்சி ஒரு சூரிய மண்டலத்தை சுற்றி இப்ப பூமியை சுற்றி கொண்டிருக்கு. இந்த பூமியை சுற்றி மற்ற கிரகங்கள் இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது. நீங்க ஏத்துக்கிட்டீங்க, ரைட்டு. இது மாதிரி நிறைய கேலக்சி இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. நம்ம அதை நம்புறோம். எந்த அடிப்படையில் நம்புறோம்? போய் பார்த்துட்டு வந்தோமா? நமக்கு அபரோட்ச ஞானமா அது? அனுபவ ஞானமா? கிடையாது. அப்ப என்னன்னா, ஏற்றி வைத்துக் கொண்ட புற அறிவின் ஞானம். இன்னொருத்தர் நமக்கு சொன்னாங்க, அதனால நம்புறோம். அவ்வளவுதான். ஒரு அறிவாளி, ஒரு அறிவியல் அறிஞன் சொல்லிட்டான். அதனால நான் அதை நம்புறேன். அவன் ராக்கெட் அனுப்பிச்சு பார்த்துட்டான். அதனால அவன் சொல்றான். அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நம்முடைய அறியாமை, அஞ்ஞானம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி மற்றவர்கள் மனதினால் உங்களுக்கு பல விஷயங்களை ஏற்றி வைக்கின்றார்கள். அவ்வாறு ஏற்றி வைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உண்மை என்று அந்த மனம் நம்புவதனாலே உண்டாகின்ற விவகாரங்கள் தான் இந்த வியாவகாரிக சத்தியம். இப்ப புரியும் நினைக்கிறேன். ஏன்னா மனம் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான விஷய சுகங்களை உள்வாங்கிக் கொண்டு அதை உண்மை என்று நம்புவதனால் உண்டாகின்ற உலகம் இந்த பிரபஞ்சம். அப்ப உண்மையில் இந்த பிரபஞ்சம் என்னிடத்தில் தான் இருக்கின்றது. நான் இருப்பதினால் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு உணரப்படும் போது, அதே உபதேசம் தான் போன உபநிஷத்துல எல்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னேன்? நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நான் சொல்லும் போது இப்ப உங்களால நம்ப முடியும்.
ஓ! அப்ப எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சமும் எனக்குள்ளதான் இருக்கா? அப்ப நான் தான் இந்த பிரபஞ்சத்தையே படைக்கிறேனா? அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களால் உணரப்படும் போதுதான், உங்களுடைய உண்மைத்தன்மை, உங்களுடைய எதார்த்தம், உங்களுடைய சொரூபம் உங்களுக்கு அனுபவமாகும் என்ற ஒரு ஆழமான உண்மையைத்தான் இந்த உபநிஷதங்கள் எல்லாம் போதிக்கின்றன அப்படிங்கிற பாடத்திட்டத்துக்குள்ள நம்ம வரோம். அப்ப அந்த அடிப்படையில இங்க நம்ம என்ன சப்ஜெக்ட் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம்? பிரம்மரந்திரம் 10ஆம் வாசல். அப்ப இங்க 10ஆம் வாசல்ல இங்க இதயம் என்ற ஒன்று நம்மிடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா, நம்முடைய தலையில் தான் இருக்கிறது என்று நம்ம கடந்த பாடங்கள்ல கடோ உபநிஷத்துல உங்களுக்கு அத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கடந்த கடோ உபநிஷத்துல இந்த பிரம்மரந்திரத்த பத்தி நெறைய நேரம் பேசியிருக்கிறேன். அத மீண்டும் ஒரு டைம் கேட்டுக்குங்க. திருப்பி அத பத்தி நம்ம டீப்பா இங்க போக வேண்டாம். அப்ப இங்க நம்ம அந்த பல நாடிகள் இருக்கு. அந்த நாடிகள் வழியா மேல போயி, அந்த ஒரு நாடி மட்டும் 10ஆம் வாசல திறக்குது. அந்த 10ஆம் வாசலின் வழியாக உயிர் வெளியேறுகின்றவன் மீண்டும் பிறக்க மாட்டான் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப மனதை அகமுகப்படுத்துவதற்கான வழியில இந்த பிரபஞ்சம், சமுதாயம் போன்ற பெரிய சிறிய வட்டங்களில் ஒருங்கிணைக்கப்பட்ட மனத்தின் எல்லை இங்கே இன்னும் சுருக்கப்படுகிறது. அந்த சுருக்கம், அந்த குறுக்கம் அதற்காக அகத்தில் உள்ள பல்வேறு விஷயங்களை இங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே இங்கு இதயம் பற்றி நாம் பார்த்தோம். அந்த இதயம் என்பது நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு ஆகாசம், ஒரு வெட்டவெளி. அதுதான் நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய சயின்ஸ் படி பிட்ரூட்டரி பீனியல் கிளாண்ட்ஸ். சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருக்கிற பிட்ரூட்டரி பீனியல் கிளாண்ட்ஸ் தான் நம்ம எல்லாவற்றையும் அறிகின்ற ஒரு அறிவா நம்ம இடத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அது மனமாக நம்ம இடத்துல இருக்கிறது. மனம் சூட்சமா, இந்த உடம்பு ஸ்தூலம். உடம்பு ஸ்தூலமா இருக்கிற அடிப்படையில இந்த உடம்புல இந்த கருவிகள் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. பிட்ரூட்டரி பீனியல்ங்கிற சுரப்பிகள் எல்லாம் நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கு. அந்த பிட்ரூட்டரி பீனியல்ங்கிற சுரப்பி தான் சகஸ்ரஹாரம் 10ஆம் வாசல்ங்கிற மேல தலையில இருக்கு. கீழே மூலாதாரத்துல தொடங்கி சகஸ்ரஹாரத்துல முடிவடைகிறது. அதுதான் நம்முடைய உடம்பின் பல்வேறு விதமான ஆற்றல் மையங்கள். அப்ப அந்த ஆற்றல் மையங்களுடைய அடிப்படையில நம்ம அந்த ஆழமான உண்மையை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு வழிமுறைகள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதனுடைய தொடர்ச்சி இந்த அடுத்த மந்திரத்துல, இந்த அணுவாகத்திலேயே சொல்றாரு இந்த ரிஷி. அதாவது 6வது அணுவாகத்துல 2வது மந்திரம் என்ன அப்படிங்கறது இப்ப படிக்கிறேன். அந்தரேன தாலுகே ய ஏஷஸ்தன இவா வலம்பதே சேந்திர யோனிஹி யத்ராசௌ கேசாந்தோ விவர்த்ததே ய போஹ்ய சீர்ஷ கபாலே அப்படின்னு அடுத்த இடத்துல இப்ப சொல்றாரு. இப்பதான் அந்த தலைக்கு வராரு. கபாலே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரு இல்லையா? அது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மந்திரத்துல நம்முடைய முகத்திலே வாய்க்கு உள்ளே அண்ணாக்கு இருக்கு இல்லையா? பசுவின் காம்பு போல ஒன்று உள்ளே தொங்கி கொண்டிருக்குது. அண்ணாக்குன்னு நமக்கு உள்ள இருக்கு. நம்ம வாயை திறந்து பார்த்தோம்னா நம்முடைய நாக்கு இருக்கு. அந்த நாக்குக்கு உள்ள பாத்தீங்கன்னா அண்ணாக்குன்னு ஒரு சிறிய நாக்கு இருக்கும். அந்த சிறிய நாக்கு எப்படி தொங்கிக்கிட்டு இருக்குன்னா, அதுக்கு ஒரு ஓமானம் கொடுக்கிறாரு. பசுவின் காம்பு போல. பசுவுக்கு பால் கறக்கிற காம்பு எப்படி தொங்கிட்டு இருக்கோ அது மாதிரி இங்க நமக்கு உள்ள ஒரு அண்ணாக்கு தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்டுறார். அதற்கு மேலே பிரம்மரந்திரம் என்று நமது மண்டை ஓட்டின் மேற்பகுதியில் ஒரு இடம் உள்ளது. இதனை ஆகாசம் என்கின்றோம். இந்த இடத்தில் தான் நாம் அறிவியல் ரீதியாக கூறப்பட்ட பிட்யூட்டரி மற்றும் பீனியல் சுரப்பிகள் இருக்கின்றது என்றும் பார்த்தோம். அப்ப இவைகளை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய மூளை மற்றும் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த செயல்பாடுக்கு காரணமாக நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நமக்கு ஸ்தூல வடிவிலே காட்சியாகிட்டு கொண்டிருந்தாலும், சூட்சும வடிவிலே மனசு இதையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது. மனசு இயக்கக்கூடிய பிரத்யேக உறுப்புகள்ல நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய பிட்யூட்டரி பீனியல் அப்படிங்கிற கிளான்ஸ் சுரப்பிகள் மூலமா நம்முடைய உடம்பு இயங்கி கொண்டிருக்கு. அப்போ இந்த அடிப்படையில இங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருக்குது சரிங்க, என்னங்க எனக்கு தெரியுது இதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிறேன்ங்கிறது தெரியுது. வேற எந்த ஜீவராசியாவது தெரிஞ்சுக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. படைக்கப்பட்ட எறும்புல இருந்து யானை வரைக்கும் ஏதேனும் ஒரு ஜீவராசி நான் இருக்கிறேன்னு சொல்லுமா? எந்த ஜீவராசியும் சொல்லாது. அப்போ படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதன் பிரத்யேகமானவன். காரணம், அவன் பகுத்தறிவு பரிமாணத்தில் உயர்ந்து வந்தது மட்டுமின்றி அவனுக்கு படைக்கப்பட்ட உடலும் பிரத்யேகமானது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க உடல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கு. ஜீவராசிகளுக்கு சொல்றேன், மனிதர்களுக்கு ஒரே மாதிரி இருக்கு. மற்ற ஜீவராசிகளுக்கு எறும்புக்கு ஒரு மாதிரி இருக்கு, யானைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாய்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப எந்த உடலிலுமே இந்த கிளான்ஸ் இல்ல. எந்த கிளான்ஸ் இல்ல? இந்த தலையில இருக்கக்கூடிய பிட்யூட்டரி பீனியல் கிளான்ஸ் இல்ல. இந்த சுரப்பி கிடையாது. சயின்ஸ் படி பார்க்கிறோம் இப்ப நம்ம. அப்ப சயின்ஸ் படி இந்த பிட்யூட்டரி பீனியல் கிளான்ஸ் கொண்ட ஒரு சுரப்பி மனிதனிடத்தில் பிரத்யேகமாக இருக்கிறது. அதனால் தான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது.
ஏன்னா மனித உடல் மகத்தான உடல். அது எந்த உடலுக்குமே கிடைக்காத ஒரு உடல் மனித உடல். அப்போ இந்த மகத்தான உடலை கொண்டு அந்த ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல பேசணும்னா ஹார்ட்வேர். அப்போ இந்த வன்பொருட்களாகிய உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த 2 கிளான்ஸ் பிட்யூட்டரி அண்ட் பீனியல் மூலமா நம்ம மூளைங்கிற ஒரு உறுப்பை வைத்துக்கொண்டு நாம் மனதை கொண்டு இந்த உலகத்தை கையாளும் போது என்னை நான் உணர்கிறேன். நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வை நான் முதலில் பிடிக்கிறேன். இந்த தன்னுணர்வை பிடிப்பதற்கு தான் மனித பிறவி. வேற எந்த ஜீவராசிகளும் தன்னுணர்வை பிடிக்கவே முடியாது. அப்போ இந்த மனித பிறவியில முதல்ல நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வை நான் பிடித்த உடனே இந்த தன்னுணர்வு எப்படி காட்டி கொடுக்குது தெரியுமா? இங்க நான் இருக்கிறேன்ங்கிற அடிப்படையில எனக்கு வேறாக பலவற்றையும் பார்க்கிறேன். அப்படி பார்க்கின்ற அனைத்துமே நான் இருப்பதினால் தான் இருக்கின்றனங்கிற ஒரு ஆழமான உண்மையும் என்னால் இது போன்ற அத்தியாத்ம யோகத்தின் வாயிலாக அறியப்படுகின்றது. ஏன்னா நான் இருக்கிறேன்கிற அந்த தன்னுணர்வு எதை சார்ந்து இருக்கிறதுங்கிறத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நான் இருக்கிறேன்கிறது உடலை சார்ந்து இருக்கிறதா, மனதை சார்ந்து இருக்கிறதா, அல்லது நம்ம இடத்துல இருக்கிற உணர்வை சார்ந்து இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, இப்ப நான் இருக்கிறேன்ங்கிறது இந்த உடலா கேட்டா இல்ல. இந்த உடல் இருப்பதற்கு முன்னாடி நான் இருந்திருக்கிறேன். இந்த உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இல்லையா? நான் இருந்தேன். அப்படி இருக்கிறதுனால தான் இந்த உடம்புக்குள்ளேயே நான் வந்தேன். இந்த உடம்பை விட்டுக்க பிறகு நான் இருக்க போறேன். அதனாலதான் என் மனைவி நான் இறந்த பிறகு அவர் போயிட்டாருங்கன்னு அழுவுறா. நான் இறந்து போன பிறகு என்னுடைய உடல் இங்க கிடக்கும் பூமியில. ஆனா என்னுடைய மனைவி அவர் போயிட்டாருங்கன்னு அழுவுறாள்னா, அப்ப நான் இந்த உடல் அல்லங்கிறது என் மனைவி தெளிவா இருக்காளா இல்லையா? மற்றவர்களும் தெளிவா இருக்காங்களா இல்லையா? அப்ப எல்லோருக்கும் புரியுது இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில தான் அவர் போயிட்டாருங்கன்னு அழுவுறாங்க. அப்போ அந்த நான், அந்த உண்மை நான் தான் இங்க நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியும் இல்லையா? அந்த உணர்வு தான் இங்க உண்மையிலேயே நாம். நான் என்று சொன்னாலே நம்ம அந்த உணர்வுங்கிறது தான் நிக்கணுமே தவிர இந்த உடலையோ மனசையோ அல்லது இந்த மூச்சையோ பிடிச்சிக்கிட்டு முக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் செய்யறது அதான், இந்த மூச்சை பிடிச்சி பயிற்சி பண்றது, உடற்பயிற்சிகள் பண்றது, அதை இதுன்னு இந்த பஞ்ச கோஷங்கள்ல சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படியெல்லாம் எதையும் பிடிக்க முடியாது. இதெல்லாம் போற விஷயங்கள். ஆனா உண்மையில் நாம் பிடிக்க வேண்டியது நம்முடைய உணர்வை. அந்த உணர்வை பிடிச்சோம்னா அந்த உணர்வு தான் இறைவன். பிரஜானம் பிரம்மா. வேத சாஸ்திரம் என்ன சொல்றது? பிரக்னையே இறைவன் என்று நமக்கு வெளிப்படையா சொல்லிடுது. பிரஜானம் பிரம்மா. அப்ப அந்த பிரக்னையாகிய உணர்வே நான் என்று நம்மால் உணரப்படும் பொழுது அந்த உணர்வு, அந்த மலர்ச்சி தான் நம்ம இடத்துல அந்த 10ஆம் வாசலாகிய சகசிரஹாரத்துல மண்டை ஓட்டுல அறியப்படுகிறது என்று இங்க இந்த ரிஷி உணர்த்துறார். இந்த ரிஷி உணர்த்த வருகின்ற உண்மை என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இதெல்லாம் சுட்டி காட்டுறாரு. ஒரு அண்ணாக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உன்னுடைய மண்டை ஓடு இருக்கு. அந்த மண்டை ஓட்டுல மேற்பகுதியில ஒரு ஆகாயம் இருக்கு. அந்த ஆகாயம் தான் அறிவு ஆகாசம். அந்த அறிவு ஆகாசத்துல நீ எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருந்தாலும் அதை அறியக்கூடியவனாக நீயே இருக்கின்றாய். நீ தேடும் பொருள் உனக்கு வேறாக இல்லை, அதுவே நீ என்று இங்க வேதம் உபதேசிக்கின்ற மிகப்பெரிய உண்மையை இங்கு முனிவர்கள் எடுத்து கூறுகிறார்கள். இதை நம்முடைய முன்னோர்கள் எப்படி சொன்னாங்க? என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று நம்முடைய முன்னோர்களுடைய பழமொழியும் இருக்கிறது. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு ஏன் சொன்னா? சிரசுன்னா தலை. அப்ப இந்த உடம்பு 8 ஜான் இருக்கிற இந்த உடம்புக்கு உண்மையில் எது பிரதானமான உறுப்புன்னு பார்த்தா தலைதான் பிரதானமான உறுப்பு. ஏன்னா தலைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அங்கத்தான் இருக்குது ஆகாசம், அங்கத்தான் இருக்குது அறிவு, அங்கத்தான் இருக்கிறான் இறைவன். அப்ப நாம இதை புரிந்து கொண்டா அந்த இறைவன் அங்க மட்டும்தான் இருக்கிறானா, மண்டையில மட்டும்தான் இருக்கிறானா அப்படின்னா இல்ல. அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று என்னை நான் உணரும் போது இங்கு என்னால் அறியப்படுவைகள் தான் எல்லாமே. அப்ப அறிபவனாகிய நான் என்னுடைய மனதின் வாயிலாக அறிவு என்ற அந்த பரமனை பிடித்துக்கொண்டு அறியப்படுவைகளாக இந்த உலகத்தை நான் பார்க்கின்றேன். திருப்பட்டி வந்துடுது இல்லைங்க? அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள். திருப்பட்டி இங்க ஒர்க் பண்ணும். அப்போ நான் இப்ப நான் இருக்கிறேன் என்ற என்னுடைய தன்னுணர்வின் அடிப்படையில என்னிடத்திலே பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு புத்தி சக்தியினாலே விழித்துக் கொண்ட விவேகத்தினாலே நான் விடை காண முயற்சி செய்கின்ற பொழுது இங்கு நான் என்கின்ற என்னுடைய தன்னுணர்வு, என்னுடைய உள்ளுணர்வு இங்கு மட்டுமா இருக்கிறது? இந்த மனித உடல்ல இந்த மண்டையில மட்டுமா இருக்குது? நான் இல்ல. இது இருப்பதினால் எல்லாம் இருக்கிறது. அப்ப இங்கு இருப்பதெல்லாம் நானே. அப்ப எங்கும் நானே வியாபித்திருக்கின்றேன் என்ற அந்த நிலையை நாம் அனுபவமாக்கின்ற அந்த ஈஸ்வர தன்மை தான் இங்க பேருணர்வு நிலை. அப்பதான் இந்த உள்ளுணர்வும் அந்த பேருணர்வும் இணைகின்ற அந்த ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அப்படின்னு எல்லாம் இங்க சாஸ்திரம் பலவாறாக விளக்கம் கொடுக்குது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்க மண்டையோட்டை இவர் சொல்றாரு. அந்த மண்டையோட்டை
ஒரு நாடி பிளந்து கொண்டு செல்கிறது. இதயத்தின் நாடிகள் 101, அவற்றில் ஒன்று உச்சந்தலையை பிளந்து செல்கிறது. அதன் வழியாக மேலே செல்பவன் மரணமற்ற பெருவாழ்வை அடைகின்றான் அப்படின்னு உபதேசிக்கிறார் இல்லையா ரிஷி. அப்ப இங்க நம்ம அந்த 10ஆம் வாசல் வழியா வெளியேறினா தான் நம்ம சாக மாட்டோமான்னா, அதுக்காக புசு புசுன்னு மூச்சு அடிச்சு அந்த இடத்துல ஓட்ட பண்ணா நம்ம சாக மாட்டோமான்னா, நான் தான் ஏற்கனவே போன கிளாஸ்லயே ஒரு நக்கலா சொன்னேன். நையாண்டித்தனமா சொன்னேன். என்ன சொன்னேன்? உங்களுக்கு 10ஆம் வாசல் வழியா ஓப்பன் ஆகணும்னா வேணா ஒரு ஆணியை வச்சு ஓட்ட போட்டுக்குங்க. உயிர் அது வழியா வெளியேறிடும். அப்ப பிரச்சனையே இல்ல. நீங்க அடுத்தது பிறக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு தமாசா அடிச்சேன். ஆனா உண்மை அப்படியா சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்படியெல்லாம் இல்ல. அது தெரியாம தான் நெறைய பேர் என்னென்னமோ பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். புசு புசுன்ட்டு மூச்சை இழுத்து அந்த 10ஆம் வாசல ஓப்பன் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்து முக்கிக்கிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. கபால ஓட்ட வெறும் மூச்சு காற்றுனால அந்த இடத்துல ஓப்பன் பண்ண முடியுமா? என்றைக்கும் நடக்காது. அப்ப இதெல்லாம் தெரியாம அந்த பயிற்சி, இந்த பயிற்சி, வாசி, பூசின்னு சொல்லி ஏதேதோ பேர் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வேண்டாம், விட்டுடுங்க. இங்க சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் தன்னுள் உணர்ந்த உண்மையை நம்மிடத்துல வெளிப்படையா வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டு இருக்காங்க. அதை படிச்சு புரிஞ்சுக்குங்க. அதுக்கான பாதை இந்த அத்தியாத்ம யோகம். இதுக்குள்ள வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதுக்கு தான் உங்களெல்லாம் வர சொல்லி கூப்பிடுறோம். அப்ப இந்த பாதையில் நீங்க பார்க்கும்போது அந்த பிரம்ம ரந்திரம் உங்களுக்கு திறக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? அறிவு மலருகின்றதுன்னு அர்த்தம். உங்களிடத்துல ஞானம் பிரகாசிக்கின்றதுன்னு அர்த்தம். அங்க ஒண்ணும் தனியா 10ஆம் வாசல் அங்கடியே ஓப்பனா எல்லாம் நீங்க சாக முடியாது. ஞானம் வந்து விட்டா நீங்க பிறக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். மீண்டும் உங்களுக்கு பிறவி கிடையாது. நீங்க இறக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? பிறந்தால் தானே இறப்பதற்கு. இனிமேல் நான் பிறக்கவே மாட்டேங்கும்போது நான் இறக்கவே மாட்டேங்கிறது தான் அங்க அர்த்தம். நெறைய பேர் இது புரியாம என்ன பண்றான்? அந்த இடத்துல போனா இறக்க மாட்டான்னு நெனச்சுக்கிட்டு, அப்ப நான் அந்த பயிற்சிய பண்ணி இந்த உடம்ப தக்க வச்சுக்க முடியுமான்னுலாம் பார்க்குறான். எப்படி தக்க வச்சுக்க முடியும்? மேக்ஸிமம் 120 ஆண்டுகள் நம்முடைய ஆயுட்காலம். மனித உடலுக்கு சயின்ஸ் படியே ப்ரூவ்டு. விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்னா, 120 ஆண்டுகள் மனிதன் உயிர் வாழ முடியும் என்று நிரூபிக்கப்பட்ட உண்மை இருக்கு. நான் தான் நம்ம பாடமெல்லாம் என்ன சொல்லுவேன்? நமக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை இருந்தா தான் ஏத்துக்கணும். எவனோ ஒருத்தன் கதை விடுறானெல்லாம் நம்ம கேட்டுக்க கூடாது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கதை விடுவான். அதையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு வாழ்ந்தோம்னா அப்புறம் நம்ம எதுக்கு மனித பிறவியில வரணும்? மிருகமாவே இருக்கலாம். ஒரு டாக சிட்டுன்னா அது உக்காந்துக்குது, ஸ்டாண்டுன்னா எழுந்து நிக்குது. இத மனிதன் செஞ்சுட்டு போலாமே. அப்புறம் எதுக்கு மனித பிறவி? அப்ப மனித பிறவிங்கிறது பகுத்தறிவை கொண்டு நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்லவற்றை தேர்ந்தெடுத்து வாழ்வதுதான் மனித பிறவி. அப்ப அந்த அடிப்படையில நாம இந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து பார்க்கும்போது இதற்கான சரியான மார்க்கம் வேத ரிஷிகள் சொன்ன மார்க்கம் மட்டும்தான். வேற எந்த மார்க்கமும் கிடையாது. ஏன் அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம்? ஆதியில் அது மட்டும்தான் இருந்தது. அதுக்கு பின்னாடிதான் ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்ல ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகுதான் நிறைய மதங்கள் தோன்றின, நிறைய சமயங்கள் தோன்றின, நிறைய மக்கள்கள் பல்வேறு கருத்துக்களை முரண்பாடாக முன்வைத்தார்கள். ஆனால் ஆதியில் முனிவர்கள் சொன்ன விஷயம்தான் நமக்கு பழமையானது, பண்டைய தன்மை வாய்ந்தது. அது அனுபவத்தில் சொல்லப்பட்டது, உணர்வு ரீதியானது, அது நிரூபிக்கப்பட்டது. இதுல எந்த குறையும் நீங்க சொல்ல முடியாது. இதுல எதையாவது தவறு நீங்க சுட்டிக்காட்ட முடியுமா? இதை ஃபால்ஸ்ன்னு சொல்லி நிரூபிக்க முடியுமான்னா நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா இந்த வேத சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ண ஒரு ஞானி கிட்ட நீங்க எப்படி வேணா கேள்வி கேளுங்க, பதில் சொல்ல முடியும். அத்தனை ரகசியங்கள் இதுக்குள்ள இருக்கு. அதனால இந்த வேத ரகசியங்களுக்கு மீறின ஒரு விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்றோம். இப்ப இதை பற்றிய நவீன சித்தர்கள், நவீன குருமார்கள் எல்லாம் இன்னும் சில விஷயங்களை சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த பிரம்ம ரந்திரத்தின் வழியாக ஒரு நாடி செல்கிறது. இதுதான் 10ஆம் வாசல். இதை 8-2 என்று சொல்றாங்க இல்லையா? 8-2 சேர்ந்தால் 10. இதுவே தச தீட்சை என்று சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தச தீட்சைன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நிறைய பேர் சித்தர் மார்க்கத்துல வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 8-2 எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் இறைவனை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை முன்வைப்பார்கள். இதுக்கு நிறைய மகான்கள், ஞானிகளுடைய பாடல்களும் இருக்கு. அப்ப இந்த 8-2ங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த 8-2 சேர்த்துனா 10ங்கிறது ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு கூட தெரியும். இதுக்காக போய் ஒரு சித்தர் சொல்லணுமா? இதுக்காக ஒரு ஞானி பேசணுமான்னா அவங்க பேசுற பரிபாஷை வேற. அந்த 8-2க்கு உண்டான பரிபாஷைக்கு தச தீட்சைன்னு பேரு. அது என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். அடுத்த வகுப்புல தச தீட்சை தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு தான் நம்ம இந்த பாடத்திட்டத்துல இந்த தைத்திரிய உபநிஷத்துல மேற்கொண்டு நம்ம பயணிக்க போறோம். ஏன் அதை நம்ம பார்க்க போறோம்னா அதுல சில ஆழமான அடிப்படை உண்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மேலும் பயணம் பண்ணும்போது நாம இந்த ஈஸ்வரனுடைய தன்மையை இன்னும் எளிதாக உணர முடியும் என்பதற்காக அதையும் நம்ம பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை
இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.